5 seconds. ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மீது ஏறக்குறைய 10 உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இந்த நல்ல நேரத்தில் இந்த விவாதத்திற்கு பதிலளிக்கும் வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பதில் உரையை தொடங்குவதற்கு முன்னர் முதற்கண் ஒன்றை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அறிக்கையை மக்களுக்கான அறிக்கையாக அளித்திருக்கிறோம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவ்வப்போது 1-2 கடுமையான விமர்சனங்களை செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதையும் நன்கறிவேன். ஓர் ஆக்கப்பூர்வமான அரசில் உள்ள நாங்கள் அதற்குரிய விளக்கங்களை சிறந்த முறையில் தருவோம் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்தில் எடுத்துக்கூற விரும்புகிறேன். எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ்வில் வளம் பெற செய்வதே மக்களாட்சி என்பதை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் ஏழை எளியவர்களுக்கும் அடிப்படை வசதிகளை வழங்கும் நல்ல நோக்கிலேயே இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அதற்கேற்றவாறு ஒவ்வொரு துறைக்கும் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரத்தில் மற்றொன்றையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எல்லா தரப்பு மக்களின், குறிப்பாக அடித்தட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது நடந்த விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு என்னுடைய விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். சற்று முன் பேசிய உறுப்பினர் அவர்கள் வருவாய் வரவினங்கள் தங்களது ஆட்சி காலத்தில் இருந்ததை விட படிப்படியாக தற்போது குறைந்துள்ளன என்று சுட்டி காட்டினார்கள். இதில் முக்கியமான விவரம் ஒன்றை அவர் கவனிக்க தவறிவிட்டார் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அவர் குறிப்பிடும் காலம் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய காலமாகும். அதன் பின்னர் வந்த நிதிக்குழுவின் பரிந்துரைகளால் நம் மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி மிகவும் குறைந்துவிட்டது. உறுப்பினர் இதை நன்கு நினைவில் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மற்ற மாநிலங்களை விட நம் மாநிலத்திற்குத்தான் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டொன்றுக்கு ஏறத்தாழ 7000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. இதனால் மத்திய அரசிடமிருந்து பெறக்கூடிய மானியங்கள் குறைந்துவிட்டன என்பதை மற்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனவே அப்போதிருந்த மொத்த வருவாய் இனங்களை இப்போதுள்ள இனங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வரவுகளை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகளை
அரசு எடுக்குமென்று உறுதி கூற விரும்புகின்றேன். மதுரை வருவாய் கோட்டாட்சியர் அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் எழுதிய கடிதம். அன்புடையீர், அரசினரால் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதை தாங்கள் அறிவீர்கள். இதனை நடைமுறைப்படுத்த அனைத்து வணிக நிறுவனங்களும் விற்பனையாளர்களும் மனமொத்த ஆதரவை தந்து வருவதையும், பிளாஸ்டிக் இல்லா நகரமாக மதுரை நகர் பெருமை அடையும் வகையில் செயலாற்றுவதை அறிந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் சில சிறு வியாபாரிகள் இதற்கான ஆதரவை முழு அளவில் தருவதில்லை என்பதை அறிந்து மிகவும் வருந்துகிறேன். ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளும்போது அனைவரது ஒத்துழைப்போடு மட்டுமே அது சாத்தியமானதாக அமையும். எனவே அனைவரும் இணைந்து தவறு செய்யும் ஒரு சிலரையும் நல்வழிப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை உள்ளது, எவற்றிற்கு இல்லை என்பதை மீண்டும் அனைவரும் அறியும் பொருட்டு மாநகர் முழுவதையும் சுவரொட்டிகள், தொலைக்காட்சி மற்றும் அனைத்து ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த இயக்கத்தை வெற்றி பெறச் செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.